ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜேவை எப்படி லோக்கல் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது டவுன்லோட் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசர் நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்டெல்ஐஜே டவுன்லோட் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சைட் வரும், jetbrains.com. இங்கேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் லிங்க்கை. அதாவது இன்டெலிஜெங்கிறது எக்லிப்ஸ் மாதிரி இது ஒரு ஐடி. இப்போ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்லிப்ஸ் இல்லைன்னா இன்டெலிஜ் இந்த ரெண்டு ஐடி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க கோட் டெவலப்மெண்ட்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜ் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸ். எனது வந்து விண்டோஸ். ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கம்யூனிட்டி எடிஷன் இருக்குது. அல்டிமேட்டுங்கிறது அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் 30 டேஸ்க்கு அப்புறம். கம்யூனிட்டிங்கிறது எப்பவுமே ஃப்ரீ. ஸோ நான் கம்யூனிட்டி எடிஷன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கிளிக் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெலிஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட்ஸ் அதுக்குள்ளே டவுன்லோட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள். இதுதான் டவுன்லோட் ஆன ஃபைலு. இதை இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். அது கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இது லோட் ஆக வெரிஃபைங் இன்ஸ்டாலர்னு வருதுங்க. இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த பாப்அப் ஓப்பன் ஆகும். இது கொஞ்சம் டைம் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மாதிரி வந்திருக்கும். அதில் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். வெல்கம் டு இன்டெலிஜ் ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் செட்டப்னு வரும். இதில் போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு லொக்கேஷன் செட் பண்ணியிருப்பாங்க. அதுவே நம்ம விட்டுலாம். நம்ம வேணா வேறு லொக்கேஷனில் வைக்கிறதுனால நம்ம இங்கே ப்ரௌஸ் பண்ணி வேறு லொக்கேஷன் செட் பண்ணலாம். நானா இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதையும் விட்டுட்டு இங்கேயும் நான் நெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணுமா, அதாவது இங்கே நமக்கு அது மாதிரி ஷார்ட்கட் வேணுமா இன்டெலிஜ்னா அதுக்கு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அசோசியேஷன். இது வந்து நான் நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணுறதுனால நான் ஜாவா இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்டேட் கான்டெக்ஸ்ட் மெனுவும் இதுவும் நான் செலக்ட் பண்ணிக்குவேன். ஆட் ஓப்பன் ஃபோல்டர் ஃபாஸ்ட் ப்ராஜெக்ட் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை, நம்மளே இது மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணல, இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இங்கேயும் அந்த ஜெட் பிரெயின்ஸோடய விட்டுருங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு.
அந்த இன்ஸ்டால் ஆகி 100% முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தா நமக்கு இன்டெலிஜ் ஸ்க்ரீன் நமக்கு இப்போ ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், இது ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெலிஜ் ஸ்க்ரீன் இதே ஓப்பன் ஆயிரும், ஐடி ஓப்பன் ஆயிரும். கொஞ்சம் லேட் ஆகும் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெலிஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட் இப்படி தான் வரும், இம்போர்ட் இன்டெலிஜ் ஐடியா செட்டிங்ஸ்னு ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து டூ நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இப்போ லோட் ஆகிறது தெரியும். இது கொஞ்சம் லேட் ஆகும் லோட் ஆகிறதுக்கு, ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு இன்டெலிஜ் ஐடியா அப்படின்னு வந்துருச்சா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் வந்து லோக்கலில் வந்து இன்டெலிஜாவை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். இதில் நம்ம எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனா, இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் புதுசாக கிரியேட் பண்ணோம். இங்கே ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட ப்ராஜெக்ட் இருந்தால் அதை இதில் வச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்போ சும்மா ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நியூ ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணணும். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்கலாம், என்ன ப்ராஜெக்ட் நேம். சும்மா இப்போ டெஸ்ட்டுன்னு இங்கே அன்டைட்டில்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கலாம். இங்கே ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வந்து எங்கே வேணும். இது வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம இன்டெலிஜில் எந்த ப்ராஜெக்ட் இது பண்ணாலுமே அது ஐடியா ப்ராஜெக்ட்னு ஒரு லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதில் தான் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம யூசர்ஸில் ஐடியா ப்ராஜெக்ட்னு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணிடும். இங்கே வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேடிகே ஜாவா உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்கலீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜாவா ஃபஸ்ட்டு இது தேவை. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அந்த வெர்ஷன்லாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகுது நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னு. உங்கள்கிட்ட என்னென்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன்லாம் இங்கே சஜஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி ஜாவா 11 டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டுது உங்களுக்கு ஆல்ரெடி வெர்ஷன் எதுவுமே ஜாவா டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. இது ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஜாவா ப்ராஜெக்ட்டில். இங்கே இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் வெர்ஷன் கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட்னு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா டெஸ்ட்னு கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். இங்கே சோர்ஸ்ன்னு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக ப்ராஜெக்டில் என்ன ஒர்க் பண்ணணுமோ, இதில் என்ன கிளாஸு என்ன க்ரியேட் பண்ணணுமோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த சோர்ஸில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இது லோட் ஆகிட்டு இருக்கு.
நியூன்னு வரும். இந்த நியூவில் நமக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அது கிளாஸ் கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் நேம் வந்து இங்கே கொடுக்கணும். இங்கே கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட் 1 வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. கொடுத்துட்டு சும்மா என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கிரியேட் ஆகிடும், ஜாவா கிளாஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ சோர்ஸ்க்கு கீழே வரும், கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால இன்டெலிஜ் ஐடியா கான்ஃபிகரேஷன் நிறையா ஜேடிகே கான்ஃபிகரேஷன் எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே ஒர்க் பண்ண வேண்டியது தான். நார்மலாக எப்படி ஒர்க் பண்ணுறோமோ, எக்லிப்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டெலிஜ் ஐடியா ஒர்க் பண்ண வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து லோக்கல் மெஷினில் இன்டெலிஜ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.